நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சங்கீதம் 81:13 அதெல்லாம் தொடரணும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய். இன்னைக்கு நாம ஜெனரலா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்ப நம்மள தேவனுடைய ஜனம் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி ஒரு காலத்துல அறியாத குடும்பத்துல பிறந்திருப்போம். சிலர் தேவனை அறிந்த விசுவாச குடும்பத்துல பிறந்திருக்கலாம். தேவனை பற்றி நம்ம கேட்டு தெரிந்து கொள்கிறோம். சரி, அவரை பற்றி நம்ம கேட்டு தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அவருடைய நாமமே இல்லாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை நம்ம ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பிள்ளைங்கிற பரமபிதாவுடைய பிள்ளைங்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு நிறைய நீங்க மெசேஜஸ் கேட்டுருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை அந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்வதற்கு விசுவாசம் என்கிற நீதியின் சால்வையும் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸா கொடுக்குறாரு. பிசாசுடைய தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டு கேட்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற மக்கள் கடைசி வரைக்கும் சத்தியத்தின்படி நடப்பதற்கு சத்தியாவின் அபிஷேகத்தையும் கொடுக்கிறாரு. நம்ம கர்த்தருக்குள்ள உருவாக்குறதுக்காக பரலோகம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து சும்மா கர்த்தர் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம தெரிஞ்சுக்கல. நம்ம தெரிந்து கொண்டோம். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டதற்கு பின்னாடி ஒரு மகா பெரிய உன்னதமான நோக்கம் உண்டு. அப்ப அந்த நோக்கத்திற்காக நம்மளை வணைவதற்காக நம்ம அநேக இடங்களுக்கு கர்த்தர் சபைகள் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிறவங்க நம்ம அங்கே என்ன பண்றோம், சபைகளுக்கு போறோம். சபையில ஒரு மெம்பர் ஆயிட்டு அந்த சபைக்கு போறோம். எதுக்கு நம்ம அங்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாம் இந்த பூமியில நிறைவேற்றுறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்மளை உருவாக்கி கொள்ளணும். அதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு இடமா ஒரு ஒர்க் ஷாப் தான் சபை, இந்த பூமியில இருக்கிற சபை. ஓகேவா? அப்படி நம்ம சபைகளுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாரு, உருவாக்கம் பண்றாரு. அடுத்து நாம கர்த்தருடைய சில பாரம்பரியங்களை நம்ம கரெக்டா பின்பற்றிட்டு இருக்கோம். என்னது, இன்னைக்கு எப்படி கர்த்தரை அறியாத மார்க்கத்தார் நிறைய விஷயங்களை கொண்டாடுறாங்களோ, இன்னைக்கு கர்த்தரை அறிந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க, நிறைய பாரம்பரியங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிசாசு இன்னைக்கு எல்லாத்தையும் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். திருச்சபை மக்களுமே வெறும் வரட்டு பாரம்பரியங்களினால தங்களை திருப்தியாக்கி கொள்ளுகிற மனநிலைக்கு கொண்டு போயிட்டான். வெறும் ருசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு திருச்சபையை அவன் கொண்டு போக ஆரம்பிச்சான். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கினோமா, கிறிஸ்துமஸ்க்கு பட்டாசு வாங்கி வெடிச்சோமா, நல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணோமா, அன்னைக்கு ஒரு நாள் நல்லா மட்டன் சிக்கன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோமா, ரைட் நம்ம எதையோ சாதிச்சிட்டோம் நம்ம நினைச்சு திருப்தி ஆகிற அளவுக்கு நம்மளோட மனசெல்லாம் மாறி அப்படி நம்ம கொண்டாடுகிறோம். ரைட், கர்த்தர் நமக்கு மாசமான சம்பளம் கொடுக்குறாரு, கர்த்தர்கிட்ட நம்ம சம்பளத்தை மறைக்க முடியாது, அதனால அந்த சம்பளத்துல என்ன பண்றோம், தசம பாகத்தை கொடுக்குறோம். சர்ச்சுக்கு எங்க போனாலும் காணிக்கை கொடுக்குறோம். ஊழியங்களுக்கு கூட நம்ம உதாரத்துமாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் சங்கீதம் 81:13 என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு இருந்தாலும் கர்த்தர் பரலோகம் என்ன சொல்ல போறதில்ல, என் ஜனம் என்று சொல்ல. யாரை பரலோகம் தன்னுடைய ஜனம் என்று சொல்லும்னா, கர்த்தருக்கு மட்டுமே செவி கொடுத்து அவருடைய வழியில யார் நடக்கிறாங்களோ, இறுதி வரை நடக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் பரலோகம் தன்னுடைய. இன்னைக்கு ஆதாமை கர்த்தர் முதல் மனுஷன் இந்த உலகத்துல உண்டாக்குறப்பவே ஆண்டவர் மனசுல ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோடு கை கோர்த்து உலா நடக்கின்ற ஜனம் இந்த உலகம் முழுவதும் பழுகி பெருகி நிரம்பணுங்கிறதுதான் அவருடைய ஆசை. ஆனா இன்னைக்கு அது நடக்குதா இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நடக்கல. தேவனுடைய விருப்பம் இன்னைக்கு திருச்சபை மக்களால நடக்க மாட்டேங்குது. அப்ப ஏன் இது நடக்கல, சபை ஏன் பழுகி பெருகல? இந்த பழுகி பெருகாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நாம சொல்ற காரணம் பிசாசு. அவனை மட்டும்தான் நம்ம காரணம் சொல்லிக்கிறோம்.
ஆனா மிக முக்கியமான காரணம் சபை பழுகி பெருகாம இருக்கிறதுக்கு காரணமே திருச்சபை மக்களாகிய நாம தான் அப்படிங்கிறத இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நாம் ஒரு திருச்சபையில இந்த உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் எல்லாருமே திருச்சபை மக்கள் தான். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துல ஒரு செல்லாதான் இருக்கும். அந்த செல் கண்ணுல இருக்கலாம், இல்ல அந்த கையில இருக்கலாம், இல்ல அந்த காலில் இருக்கலாம், இல்ல அது மூளையில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம அவருடைய சரீரத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு செல்லா இருந்து ஒரு அவயமா இருந்துதான் நம்ம எல்லாருமே செயல்படுறோம். ஓகேவா? அப்படி இருக்கன்னா இன்னைக்கு ஏன் சரியா இல்லாததுனால அவரை விசுவாசிக்கிற மக்கள் ஏன் பலி பெருகலை? இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தேவனை அறிந்த திருச்சபை மக்கள் பெரும்பான்மையா வசித்த தேசம் இல்ல 90% மேல இருந்த விசுவாசிகளுடைய தொகை இன்றைக்கு சில நூறாண்டுகளில இன்றைக்கு 10% கீழே குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? நம்மதான். அப்போ ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிற நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சில விஷயங்கள முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். நம்ம நிறைய சத்தியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் நான் ஆண்டவருடைய வழியில் நடக்காதபடிக்கு தடையா இருக்கிற விஷயங்கள் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஓகேவா? முதல் உன்னதம் 1வது 4வது என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி விசுவாசி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறது. என்ன ஜெபம்? என்ன உங்ககிட்ட இழுத்துக்கோப்பா, உமக்கு பின்னாடி நாங்க ஒரு கூட்டமா வரோம். தெரியாது படிக்கிறது அதை நீ தான் அந்த இந்த சத்தம் ரொம்ப என்ன சொல்றான் மனவாட்டி? ஆண்டவரே என்ன இழுத்துக்கோங்க. யார? ஒருத்தரை இழுத்துக்க சொல்றா. என்ன உங்ககிட்ட இழுத்துக்கோங்க, ஒரு கூட்டமாய் நாங்க உங்களுக்கு பின்னாடி வருவோம். அந்த எண்ணம் முதல்ல என்னை அழைத்துக் கொண்ட நோக்கம் என்னது? பரலோகம் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுது அப்படின்னா என்ன நோக்கம்? நான் ஒருவரை தெரிந்து கொண்டால் அந்த ஒருவர் எனக்காக பல ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்படின்னு பரலோகம் நினைக்கும். அதுதான் இந்த உன்னத பாட்டுல மனவாட்டி சொல்றாங்க. நீங்க என்ன இருந்துக்கோங்க, நான் ஒரு கூட்டத்தையே கொண்டு வரேன். அருமையான எக்ஸாம்பிள் சமாரிய ஸ்திரீ. ஒரு சமாரிய ஸ்திரிய போய் ஆண்டவர் சந்திக்கிற, அவளோட பேசுற, அவளுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவள் தேடி அவர் போறோம். முதல்ல இந்த எண்ணம் முதல்ல வந்து யாருடைய வாழ்க்கையாச்சும் நன்மை செய்யறதுக்கோ இல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்குள்ள அவங்களை கொண்டு வர்றதுக்கோ முதலாவது ஒரு முறை நான் தேடி போகணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கா? அந்த எண்ணமே நமக்கு இல்லைங்க. இன்னைக்கு எனக்கு நான் என்னுடைய குடும்பம், என் கணவன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் கம்ஃபர்டபுளா இருக்கனா, என்னுடைய தேவைகள் நடக்குதா, ரைட், போதும் அப்படின்னு அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த சுயநலத்துல திருப்தியாக ஆரம்பிச்சோம். புரியுதா? ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த ஸ்திரீயை அவர் தான் தேடி போனார். நம்பர் 1. நம்பர் 2, முதல்ல அவர் தான் பேச ஆரம்பித்தார். புரியுதா? இன்னைக்கு முதல்ல போய் ஒருத்தருக்கு நன்மை செய்வதற்கு தேடி போய் பேசுறதுக்கு கூட இன்னைக்கு மக்கள் விசுவாசிகள் ஈகோயிஸ்டிக்கா உட்கார்ந்துருக்கிறோம். எக்கச்சக்கமா தலையில மண்டையில ஈகோ இருக்குது, ஆத்மாவோட ஈகோ உட்கார்ந்துருக்கு. எங்க இருந்து நம்ம கத்தரிக்காய் ஓடிச்சு? எங்க இருந்து நம்ம ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்துறது? நம்மளை பத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு நம்மளை தப்பா புரிஞ்சுக்கலாம்,
இல்ல அவங்க நம்மள பல விஷயங்களை நம்மள ஹர்ட் பண்ணிருக்கலாம். புரியுதா? எத்தனையோ அவர்களால நம்ம தீமைகளை கூட அனுபவிச்சிருக்கலாம், நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கோ, அவர்களுக்கு தேவ சித்தத்தின்படி அவருடைய அன்பை அவர்கள் மீது பிரசித்தப்படுத்துவதற்கோ அங்க ஒரு ஈகோ பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துட்டாங்க, இப்படி எல்லாம் அவங்ககிட்ட என்கிட்ட பேசிட்டாங்க, நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் யாருக்கு பேசணும்? நான் தேவனா அவங்க பேசணும். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம மனசு நினைக்குது. ஆண்டவருக்கு ஈகோ இருந்துச்சா? ஆனா அந்த ஒரு சமாரிய ஸ்திரிய அவர் மனமாற பண்ணுகிறார். அவ ஒரே நாள்ல பூமிக்கே விட்டுறாரு. ஒரு கிராமத்தையே போய் கூட்டிட்டு போய் தப 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 தபன்னு போயிட்டு நான் ஒரு மேசியாவை நான் பார்க்கிறேன், அவருடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்க வாங்க அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வந்து அன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்க வச்சாரு. அதுதான் இந்த உன்னத பாட்டுல சொன்ன எக்ஸாம்பிள். ஆண்டவரே என்ன நீங்க எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட நான் ஒரு கூட்டத்தையே உங்ககிட்ட நீங்க இருக்கா முதல்ல பாருங்க. பரலோகம் ஒருத்தர் எனக்கு ஒரு நிறைய ஒரு ஆத்மாக்களை இவ என்கிட்ட கொண்டு வருவா, இந்த பையன் எனக்கு கொண்டு வருவா, இந்த பொண்ணு எனக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரையும் பரலோகம் தனக்கு நேரம் இருக்கு. ஆனா பண்ணுவான், யாரு பரலோகம் தெரிஞ்சு கொள்ளுதோ அவங்களையே தனக்கு நேரம் இருக்கு. ஏன்? அவனுக்கும் தெரியும் நான் ஒருத்தரை இழுத்துக்கிட்டா அவன் ஒரு கூட்டத்தையே இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? சவுலை பரலோகம் ராஜாவா தெரிஞ்சுது. ஆனா அவனை கீழ்படியாம போற பொழுது இப்ப அவனோட நிலைமை என்னாச்சு? அவனும் சரி அவனோட ஃபாலோவர்ஸும் சரி எந்த ட்ராக்ல போறாங்க? ஒரு சாணவனை பரலோகம் எதுக்காக தெரிஞ்சு தேவனுடைய ஆலயத்தையே கட்டி என்ன பண்றான்? பிரதிஷ்டை பண்றான். அத்தனை வருஷம் கட்டி பிரதிஷ்டை ஒவ்வொன்றையும் நுணுக்கமா பண்றான். பிரம்மாண்டமா எல்லாத்தையும் செய்யறான். பயங்கர ஞானம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் எல்லாமே தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருந்த அன்பு சொப்பனத்துல வந்து 2 முறை அவனுக்கு தரிசனமாகி எச்சரிக்கை செய்தும் கூட மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கல. அப்போ பரலோகம் யார் ஒருத்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுதோ அவங்கள தனக்கு நேரம் இருக்க அவன் பார்ப்பான். நம்ம எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா புரியுதா? இப்ப சாலமன் ஒருத்தனை இழுத்தான், அவனோட சந்ததியில எத்தனை பேர் அப்படியே அதே பாதையில காட்டுறாங்க. புரியுதா? ஒருத்தரை இழுத்து கொண்டால் ஒரு கூட்டம் என்கிட்ட வரும்னு சொல்லிட்டு பரமபிதா இருக்கிறார். இன்னொரு பக்கம் பிசாசும் இருக்கிறான். அதே ஆளுக்கு ஒரு ஆணை பரலோகம் தெரிந்து கொள்வது எதுக்கு? இந்த ஆண் எனக்காக ஆசாரிய ஊழியம் செய்வான், என்னுடைய ஜனங்களை என்னுடைய பிரமாணங்களின் பாதையில நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணோட பரலோகம் தெரிஞ்சுது. அதே ஆணோட தான் பிசாசு இருக்கிறான். புரியுதா? கன்றுக்குட்டியை உண்டாக்கி கத்தருக்கு பண்டிகை சொல்லி இவங்களை கொண்டாட வைக்கிறான். புரியுதா? இப்ப எப்படி என்னாச்சு? லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள் இழுத்துட்டு போனாங்க. இப்போ நான் யாருடைய போஸ்ட்ல இருக்கேன்? பரலோகத்தோட போஸ்ட்ல நான் இருக்கேனா இல்ல பிசாசோட போஸ்ட்ல இருக்கேன்? இது ரொம்ப முக்கியம். என்னை இப்ப யார் இழுத்துட்டா? ஏன்னா எந்த இழுப்போட போஸ்ட்ல நான் போயிட்டு இருக்கிறேனோ அப்ப நான் சிலரை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அப்ப அவங்க அந்த இடத்துல வருவாங்க. நான் யாரை கொஞ்சம் வழி நடத்திட்டு வரேனோ கத்தர் கொடுத்தவங்க, அப்போ நான் போற டைரக்ஷன்ல தான் அவங்க வருவாங்க. அப்ப நாம ஜாகிரதை. அப்போ யார் அவருடைய அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய ஜனம். வேற யாருமே அவருடைய ஜனம் இல்லை. இந்த உலக பிரகாரமா நம்ம சொல்லிடலாம், யார் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லிடலாம், ஒவ்வொருவருமே சொல்லிக்கலாம். ஆனா பரலோகம் நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியுது பவுல் நல்ல ஒரு வைராக்கியமா ஊழியம் செய்கிறார். பட்டணங்கள் தோறும் சபைகளை ஸ்தாபித்து வைராக்கியமாய் நிறைய லட்சக்கணக்கான ஆத்மாக்களை எழுப்பி அவர் ஊழியம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவருக்கு எந்த அளவிற்கு விசுவாசிகள் உறுதுணையா
துணையா இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த பிரிஸ்கில்லாவும் ஆஸ்கில்லாவும் அவனுக்கு ஊழியத்துல அவ்வளவு துணையா இருக்கிறாங்க. மட்டும் இல்ல, அவன் போற இடங்களில் எல்லாம் பிரச்சனை. ஊழியத்துக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடிகள், சித்திரவதைகள், காவல், இப்படி மாற்றி மாற்றி ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில சந்திக்கும் பொழுது ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் கூட மனதில் மாம்சத்துல ஒரு சோர்வு இருக்கும் இல்லையா? மாம்சத்துல பலவீனங்கள் இருக்கதான் செய்யும் இல்லையா? எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் அவனுக்கு இப்படிதான் நடக்கும். கசையடி, காவல், அவமானங்கள், நிந்தைகள், இப்படிதான் ஒவ்வொரு பட்டணத்திலையும் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 5வது வசனம், மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த பொழுது பவுல் ஆவின் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சோர்வு வந்தா கூட ஒரு தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்த பொழுது இப்ப பவுலுக்கு என்ன ஆகுது? வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது. இன்னைக்கு நம்ம ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னா அங்க கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை வச்சு போதகரை வச்சிருக்கார். இன்னைக்கு அநேக சுவிசேஷகர்கள் மூலமாக நமக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகவல் மூலமாக உங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம எந்த அளவுக்கு அவர்களுடைய ஊழியத்துல பக்கபலமா கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக எந்த அளவிற்கு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களை பார்த்தோம்னே அவனுக்கு இன்னும் வைராக்கியம் போகுது. இன்னும் நான் நல்லா செய்யணும், இன்னும் நான் நல்லா உற்சாகமா செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது. அப்படின்னு அப்படி நம்முடைய செயல்பாடுகளில் திருச்சபை மக்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு நாம என்ன தெரிவு பண்ணுவோம்? நம்ம ஒரு சபைக்கு போறோம்னா அங்க ஒரு போதகர் இருக்கிறாங்கன்னா அந்த போதகரும் ஒரு மனுஷன் தான். சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க, எல்லா சுவிசேஷர்களும் மனுஷங்கள் தான். எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். குறைவுள்ள மனிதர்கள் தான் இன்னைக்கு போதகர்களா இருக்கிறோம், சுவிசேஷர்களா இருக்கிறோம், அப்போஸ்தலர்களா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம். எல்லாத்துக்குமே குறைகள் உண்டு. நம்ம போன உடனே என்ன பண்ணுவோம்? அந்த சர்ச்ல ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அந்த பாஸ்டர் கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம கேட்பாங்க. ஆராய்ச்சியே நமக்கு அதுதான். நம்மளோட மனசு என்ன நினைக்குது? ஒருவரை முதல்ல எந்த விஷயத்துல குற்றப்படுத்தலாம் நினைக்குது. கரெக்டா இல்லையா? நம்ம இந்த உலகத்துல யார் சிந்திச்சாலும் யாரை பார்த்தாலும் அவங்கள பத்தி எந்த விஷயத்துல குற்றப்படுத்தலாம் நம்ம நினைக்கிறோமே தவிர அவங்க தேவனுக்காக செய்கிற காரியத்தை நான் என்ன எப்படி உற்சாகப்படுத்தலாம், நான் என்ன அவங்களை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபை மக்கள்ல 99% பேருக்கு இந்த எண்ணமே இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு பக்கபலமா அவங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள்லாம் கூட அவங்க தூக்கி போட்டுட்டு இன்னும் உற்சாகமா ஆவில வைராக்கியமா ஊழியம் செய்யறதுக்கு நம்ம பொருட்களால தாங்கிறத மட்டுமே இன்னைக்கு பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு நாம் ஜபத்தினால் தாங்குகிறவங்கள, அவங்க கூட நிற்கிறவங்கள. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களோட ஒரு யுத்தம் வரும்பொழுது மோசேயோட கை தூக்கும் போது என்ன ஆகுது? இஸ்ரவேலுக்கு மேற்கொள்கிறார்கள். அவங்க கை தாழ்ந்து போகும்பொழுது சத்துருக்கள் மேற்கொள்கிறார்கள். அவனுக்கு கை வலிக்குது. ஊழியக்காரன் மனுஷன் தானே, அவனுக்கு கை வலிக்குது. ஒரு கட்டத்துல 2 பேர் 2 பக்கம் அவங்க கையை தூக்கி வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. சபை பலியை பெருகணும்னா இந்த எண்ணம் வேணும். இப்ப நாம இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. இதுதான் உண்மையிலே இதுதான். இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா? நம்ம எல்லாருமே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஊழியத்தில் தொய்வு வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்களை ஜெபத்தில் காணணும். நம்ம அன்றாட ஜெபத்தில் காணணும். இந்த உலகத்துல எந்த முறையில வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம், நாளைக்கு வேற எந்த இடத்துல வேணாலும் நம்ம உலகத்துல இருக்கலாம். பட் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியை கட்டுறதுக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவர்களை நாம் ஜெபத்திலும் தாங்குகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் வழி நடக்கும் போது பொருளால் தாங்குகிறவர்களாக. அடுத்து ஒரு அதே அப்போஸ்தலர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல எருசலேம்ல சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாகும். புரியுதா?
நம்ம உடனே நினைப்போம், ஐயோ இப்பவும் நிறைய நடக்குது இந்தியாவில். நிறைய இடங்கள் என்ன ஆகுது, சபைக்கு துன்பம் உண்டாகுது. பயங்கர உச்சிசேர்த்த ஊழியத்திற்கு எதிர்ப்புகள், விசுவாசிகள்லாம் கடுமையா சித்திரவதைகளுக்கு உள்ளாகிறாங்க. வட மாநிலங்கள்ல சில இடங்கள்ல போதகர்கள் விசுவாசிகள் நிர்பந்தம் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு விக்கிரங்களுடைய பெயர்கள் சொல்லியே ஆகணும், விக்கிரங்களை நமஸ்கரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகின்ற காட்சிகள் அரங்கேறி கொண்டுதான். புரியுதா? இப்போ நம்மளுடைய மனசு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோண்டு போகும். அப்ப கர்த்தர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காரா? மனசுல தானே கேள்வி இல்லையா? இவ்வளவு துன்பத்தை நீங்க சபை மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னா அப்ப கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இவ்வளவு துன்பங்களை விசுவாசிகள் அனுபவிக்கிறாங்களே, போதகர்கள் அனுபவிக்கிறாங்களே, மிஷினரிமார்கள் அனுபவிக்கிறாங்களே, பரலோகம் எதை அனுபவிச்சாலும் அங்க ஒரு மகிமையான நோக்கம் பாருங்க. எருசலேம்ல இருந்த சபையில இந்த துன்பம் உண்டாகுது. ஏன் தெரியுங்களா? 120 பேர் ஒன்னா என்ன பண்றாங்க, மாடியில இருந்து வெங்கப்படுத்திய நாள்ல ஆவின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஓகேவா? ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய ஜனமா மாறிட்டோம். இனி கர்த்தர் எனக்கு எந்த இடத்துல ஊழியம் வச்சிருக்கிறாரோ அந்த எல்லைக்கு நான் போயிடணும். அந்த எல்லைக்கு போய் கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளா பரலோகம் தெரிஞ்சிருக்கிறோ அவர்களை எல்லாரையுமே பரலோகம் ஒரு ஸ்தானாதிபதியா வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு தேசமும், இந்த உலகத்துல இருக்கிற மற்ற தேசங்கள் எல்லாத்துலயுமே அவர்கள் யாரோடெல்லாம் ஒரு நட்புறவோடு இருக்கிறாங்களோ அந்த தேசங்கள் எல்லாமே அம்பாசிடர். புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வெளிநாட்டு தூதரகம் இங்க இருக்கும் நம்ம இந்தியாவில். அதே மாதிரி இந்தியாவுடைய தூதரகங்கள் எல்லா வெளிநாடுகளிலும் இருக்கும். இங்க அந்த தூதரகத்துல இருக்கிறவங்க இந்த இந்தியாவுடைய சார்பாக நம்ம 145 கோடி மக்களுடைய சார்பாக ஆஸ் எ சிவில் மேல அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்க போய் முன்னாடி நின்று டீல் பண்ணுவாங்க. இந்த நாட்டு பிரதமரோட ஜனாதிபதியோட பேசி இவங்களோட கொள்கை முடிவுகள் என்னங்கிறத போய் அங்க போய் நேர்ல போய் அந்த ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு போய் நேர்ல போய் பேசுவாங்க. ஒரு அம்பாசிடர் அந்த இடத்துல போய் நிற்பாங்க. பரலோகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் ஒரு அம்பாசிடரா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதிகளாக நம்ம அனுப்பிச்சிருக்கு. முதல்ல இதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் நினைக்கிறேன். ஏன் எருசலேமில் இருந்த சபைக்கு துன்பம் உண்டாயிருக்கு? இவங்க எல்லாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் ஒன்னா சாப்பிடணும், ஒன்னா ஒரே இடத்துல ஜோம் இருக்கணும், ஒரே இடத்துல ஊழியம் இருக்கணும் அப்படின்னு ஒரே இடத்தை பத்தி நினைக்கிறாங்க. இல்ல, பரலோகத்தின் திட்டம் அது இல்ல. ஒரு இடத்துல வச்சு கர்த்தர் உருவாக்குவார். இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு. உருவாக்குறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சர்ல உங்களை கொண்டு போவார். நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களை அந்த இடத்துல அம்பாசிடரா கர்த்தர் வைப்பாரு. அந்த எல்லையில கர்த்தருக்காக நீங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு மாறா ஆளுக்கு ஒரு சொல்றாங்க, பேதுரு மேல மருத்துவ மலையில பார்க்கணும், ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு, உமக்கு ஒரு கூடாது, மோசேக்கு ஒரு கூடாது, எலியாவுக்கு ஒரு கூடாது, எல்லாம் போட்டு பர்மனெண்டா இங்கே பண்ணலாமா அப்படின்னு அப்படி எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப கர்த்தர் ஒரு துன்பத்தை அனுபவிப்போம். எதுக்கு? எல்லாம் சிதறி போகணும். எதுக்கு? பழிக்கு பேசணும். நான் பேசிருக்கேன், நீங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து நீங்க நினைக்கிறீங்க போக சிதறி போகணும்னு சொல்லிட்டு கதறி சிதறடி. அந்த சிதறடிக்கிற நோக்கம் என்னங்கிறது அன்னைக்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னது? கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம எல்லாத்தையும் சிதறடிச்சு உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிதறி போன மக்கள் எல்லாமே எங்கெங்க அவங்க சிதறி போனாங்க அங்கிருந்து போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க. இன்றைக்கு தேவன் ஏதோ முகாந்திரத்தோட இந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சிதறி போனோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே, நடந்துட்டா இல்லையா? சிதறி வெளியே போற சம்பவங்கள்லாம் நடக்குது. ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்? எல்லாரும் கூடார போட்டு ஒரு இடத்துல இருக்கிறது தேவனுடைய திட்டம். வெளியே போய் முடிக்கணும். இங்க உருவாகும், வெளியே போய் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்டா நம்ம போய் ஊழியம் செய்யணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை புரிஞ்சிக்காத பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வகையில ஒரு துன்பத்தை கொடுத்து சிதறி போக பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள அந்தந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கு அங்க போய் அவங்களை உருவாக்கி அவங்களுக்கு நிறைய மோல்டு பண்ணி மக்காய் தண்டிச்சு மக்காய் சுற்றி
கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? எருசலேமுடைய சபையில இதுதான் வந்தது. அப்போ நாம் எப்பவுமே தேவனுடைய திட்டத்தை நாம விசாரித்து தெரிந்து கொள்றவங்களா இருந்தால் நமக்கு இந்த குழப்பங்கள் வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சபைகளுக்குள்ள வராது. ஆனா இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தை மக்கள் புரிந்து எதையுமே நீங்க ரைட் ஆட்டிடியூட்ல எடுத்துக்கணும். சரியான பார்வையில தேவன் அனுமதிக்கிற செயலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டான டைரக்ஷன் மறுபடியும் ஓடுவோம். நாம கர்த்தர் சில அனுமதிக்கிற காரியங்களை தவறான பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அப்ப நம்ம அந்த இடத்துல நிறைய பிரிவினைவாதத்துக்கு எதுவான காரியங்கள் வரும், கலகங்களுக்கு எதுவான காரியங்கள் நடக்கும். புரியுதா? நிறைய தவறான காரியங்கள் தான் நடக்கும். அப்ப நமக்கு ஆவியில தேவனோடு கூட உறவாடுகிற அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்தாதான் கர்த்தர் ஏன் சபையில ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறாங்க நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஆகியோட காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு பகை உணர்ச்சிக்கும் வெறுப்புணர்ச்சிக்கும் ஆளாய்க்கு நம்ம சுற்றி போயிருப்போம். அப்படி போகக்கூடாது. கர்த்தர் சிதறடிக்கப்படுகிற காரியம் அவருக்காக நம்ம பல இடங்கள்ல ஸ்தானாதிபதியா வேலை செய்யணும். அதை நம்ம புரிஞ்சுக்காதனால இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தர் என்ன முடிச்சுப்போம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய உண்மையாக அதை புரிஞ்சுக்கல, தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்தது இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டம் என்னது? கர்த்தரை அறியாத மக்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய சுய பக்தினாலேயோ இல்ல சுய புத்தினாலேயோ எல்லாம் பரலோகம் நம்மளை தெரிஞ்சுக்கல. நம்ம சொல்லப்போனா நம்ம மகா பெரிய பாவிகளா இருக்கோம். ஒவ்வொருமே மகா பெரிய பாவிகளா இருக்கிறோம். ஆனா அவருடைய அநாதி திட்டம் நம்ம தாய் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை தெரிந்து கொண்ட அவருடைய கிருபை. அந்த திட்டத்தின்படிதான் அவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்ல நம்மளை பற்றி சுய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் உண்டானதல்ல. இது பரம ஈவு. இந்த ஈவுடைய மேன்மை நம்ம புரிஞ்சுக்காம தேவனை அறியாத மக்களை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கு? அவர்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அதிகமா நினைக்கிறோம், கொடிய பாவிகளா நினைக்கிறோம், அவங்களை உதாசீனப்படுத்துறோம், அவங்களை ஓரம் வெட்டுறோம், அவர்களுக்கு ஒரு நன்மை செய்தோ இல்ல அவர்களை ஆற்றுவது தேற்றுவது இப்படி எந்த ஒரு நற்கிரியைனாலும் ஆண்டவர் இயேசுடைய அன்பை கொடுப்பதற்கு கிறிஸ்தவ மக்கள் தயாரா இல்லை. அவங்களாம் கொடிய பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை பதிச்சு அவங்க ஓரம் வெட்டி வைக்கிறது மட்டும்தான் நீங்க நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள்லாம் சொல்லி கொடுக்கப்படுறதே அப்படிதான். நீங்க அவங்களோட பேசுறீங்க, நீங்களும் அப்புறம் பாவி இல்லை இல்லைங்க. வேதத்தில் கிறிஸ்துவத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி, அந்த ஒளி இருளின் மீது பிரகாசிக்கும், இருளானது அதை பற்றி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருளின் மீது பிரகாசிக்கணும், இருள் என்னை பற்றி நான் ஜாக்கிரதையா. இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் போராடுறோம். ஆனா வேதத்துல அழகா போட்டுறாங்க. ரோமர் 8ஆவது அதிகாரம் 19-21 வசனங்கள். தேவனுடைய புத்திரரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்படுத்தினாலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களை எல்லாம் மாயைக்கு கீழ்படுத்தி இருக்கிறது யார்? அவங்களுடைய இஷ்டத்திலையா? 850 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 600 கோடி மக்கள் இன்னைக்கு விக்கிரக ஆராதனையிலும் இல்ல வேற நிக்கவ மதத்தினுடைய மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மார்க்கத்துல கீழையம்பல மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சுய இஷ்டத்தினாலையா மாயைக்கு எப்படி கீழ்பட்டாங்க? ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை மாயை. அந்த கீழ்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த சிருஷ்டிகள் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன அவளோடு? கர்த்தருடைய பிள்ளைகள் நான் கர்த்தருக்கு சுயாதீனத்தை பெற்று விடுதலையாக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படி இல்லை. நாம் போய் அன்பை சொல்லணும், நாம் போய் அவருடைய தியாகத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன விக்கிரகம்.
போட்டு ஒரு முத்திரை கொடுத்து அவங்களோட நம்ம என்ன பண்ணது இல்லை, பேசுறது இல்லை, அவங்களை எல்லாம் ஓரங்கட்டி இருக்கிறோம். ஏன்? ஆவியில நமக்கு ஒரு மனமே தேவனுடைய அப்படி இருக்கு. அவர்களுக்கு நற்கிரியைகள் மூலமாக ஆண்டவருடைய அன்பை பிரசித்தப்படுத்தணும். அதே சமயத்துல அவர்களுடைய பாவமான வழிக்கு நம்ம போய்விடணும். இதுதான் கிறிஸ்தவம். அப்படி பார்த்தோம்னா ஆண்டவரை சபையில பார்க்கவே முடியல. புரியுதா? இந்த தெளிவு முதல்ல நம்ம மனசுல இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுற்றி பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி எவ்விதத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன விஷயத்துல ஒருத்தர் ஒரு நல்ல மனமாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா கூட பரலோக ராஜ்யம் அதை பார்த்துதான் சொல்லுங்க. புரியுதுங்களா? அடுத்தது, இன்னைக்கு நம்ம எதையோ நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோம், அலங்காரம் நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு போய் பார்த்த உடனே அழகா இருக்காங்க, எதை பார்த்துக்கணும், முகம் அமைந்த போகணும், கண் அப்படியே நீ மாதிரி இருக்கா, வாயில் அப்படி கோவில் பழ மாதிரி இருக்கா, என் மூக்கெல்லாம் அப்படி ஷார்ப்பாக இருக்கா, இந்த அது அப்படி இருக்கா, இது அப்படி இருக்காங்க, ஒரு குறையும் பழுதே சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோடனே ஒருத்தர் எங்க பார்த்து சொல்றோம், முகத்தை பார்க்கணும். கரெக்டா? முகத்தை பார்ப்போம், அவங்களுடைய பாடியை ஷேப்பை பார்க்கணும், அவங்களோட வடிவ அமைப்பை பார்க்கணும், அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம். இதையெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரலோகம் இதை பார்த்து சொல்றது இல்லை. அது என்ன பார்த்து சொல்றாங்க? உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 1வது வசனம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகா இருக்கு. பரலோகம் என்ன பண்றாங்க? நேர காலதான் வருது. நம்முடைய காலப்பகுதி எப்படி பார்க்குது? உன்னுடைய பாதரட்சைகளிட்ட பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. புரியுதா? 2 காரியம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு முதல் நாள் என்ன பஸ்கா புசிக்கிறாங்க. அந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆயத்தத்துல நிறைய சொல்றாரு. அதுல ஒண்ணு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு பஸ்காவை புசிக்க சொல்றாரு. அதே நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல எபேசியர்ல பார்த்தோம் அப்படின்னா சமாதானத்திற்குரிய பாதம். புரியுதா? ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, ஒருத்தரோட காலை பார்க்குறாரு. அந்த காலை வச்சுதான் அவரோட பிள்ளை அழகா இருக்கு. அவரோட பிள்ளையோட அழகை எங்க பார்க்குறாரு? காலை பார்க்குறாரு. இதோட நடை எப்படி இருக்கு, இது போற வழி எப்படி இருக்கு, இது எனக்காக ஓடுதா இல்லை அதுக்காக ஓடுதா, ஏன் இஷ்டத்துக்கு ஓடுதா இல்லை அவருடைய இஷ்டத்துக்கு ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் பாதத்தை பார்த்துதான் அழகா இருக்காங்க. புரியுதா? அது எப்படி இருக்குமா? பாதரட்சை இருக்க பாதங்களா இருக்கணும். என்ன பாதரட்சை? சமாதானம். ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? இப்போ ஒருத்தர் பாவம் செய்யறாங்க. இப்ப அந்த பாவத்துல சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்ப சமாதானம் கிடைக்கும்? அந்த பாவத்தை விட்டு அவர்கள் விடுதலையாகி வெளியே வரும்பொழுதுதான் அவங்களுக்கு சமாதானம். புரியுதா? அதே மாதிரிதான் சிலர் உபத்திரவத்துல இருப்பாங்க, பாடல்கள் இருப்பாங்க, சில விதமான வேதனைகள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்ப சமாதானம் இருக்கும்? அதை விட்டு கொஞ்சம் வெளியே வரும்பொழுதுதான் சமாதானம். அப்போ மற்றவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அல்லது அவர்கள் இருக்கின்ற நெருக்கங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படியாக ஒரு பிரயாசப்படுகின்ற பாதரட்சை யார்கிட்ட போட்டு அந்த டிராக்ல போறாங்களோ, அப்படி பிரயாசப்படுறதுக்காக போறாங்களோ அந்த கால பத்து அழகா இருக்கு. இவங்களோட கால அழகா இருக்கு. அப்படி நம்ம முதல்ல யோசிக்கிறோம். நம்ம காலில் அந்த பாதரட்சை இருக்கா? இன்னைக்கு நம்ம கடைக்கு போன செருப்புனா ரொம்ப அருமையா பார்த்து செலக்ட் பண்ணுவோம். மண்கணக்கில் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். இதுவரைக்கும் போடாத டிசைன்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கணும். சமாதானத்திற்குரிய பாதரட்சை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். மற்றவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சிலர் ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சில வழிகள்ல கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருக்கலாம், சில விஷயங்கள்ல பின்மாறி போயிருந்திருக்கலாம், ஒரு சமாதான குறைவு ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் செய்த சில அக்கிரமங்களில் கொஞ்சம் சமாதான குறைவு ஏற்பட்டிருக்கும். ஆனா அவர்களுடைய சமாதானம் மீட்கப்படுவதற்காக நாம எடுக்கின்ற பிரயாசம் இருக்கு. இந்த பிரயாசம் பார்த்தோம்னா பரவாயில்ல அழகா இருக்கு. அப்ப நாம யாருக்காக
சில கட்டங்கள்ல சிலர் வந்து தேவனையே விட்டு பின்னாடி போனவங்க உண்டு, சிலர் பொருளாசைக்கு தாங்கி போனவங்க உண்டு, சிலர் சுய இஷ்டத்தினால போனவங்க உண்டு. புரியுதா? இப்படி பல்வேறு இதுல போயிருக்காங்க, ட்ராக்ல போயிருக்காங்க. இப்ப இவங்களுக்காக நம்மளுடைய வாரம் அவர்கள் மறுபடியும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு யோசிச்சாலும் முதல்ல பார்த்துக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட எண்ணம் இருந்து அப்படி போய் ஓடுறாங்க பார்த்தீங்களா, அப்படி போய் செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கர்த்தர் சொல்றாரு ராஜகுமாரி. பெரிய அம்பானிக்கு கல்யாணம் நடந்து பல கோடி, அப்படி பல கோடி போட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே சும்மா ஒரு இந்த உலக பிரகாரமான கூண்டான தலையில க்ரௌண்ட்ல வச்சு அப்படிலாம் வரவங்களை பார்த்து பரவாயில்ல ராஜகுமாரிக்கே கூப்பிடவே போறதில்லை. புரியுதா? யாருடைய வாழ்க்கையிலாச்சும் தேவனுடைய சமாதானம் கிடைக்கும் பொருட்டாக நான் கொஞ்சம் பிரயாசப்படுறேன் அப்படின்னா, அதற்காக நான் கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இல்ல அவங்களை தேடி போய் அவங்களுக்கு நான் அன்பை வெளிப்படுத்துறேன், தேவன் அன்பை வெளிப்படுத்துறேன், அவங்களுக்கு ஒரு குற்றமுணர்வு இருக்கா பாவத்தை நிமித்தம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோட மனம் திரும்பினோம்னா கர்த்தர் மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓட வைப்பார். விழுந்து போன இடத்துல கர்த்தர் அதே இடத்துல தொடர்ந்து ஓட வைக்க நம்முடைய தெய்வம் நல்லதா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி மறுபடியும் விழுந்து போன தாவியின் கூட எழுந்து நிறுத்துறதுக்காக கர்த்தர் கொடுத்த நாட்கள்ல கொஞ்ச நேரமாச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்துறோமா? அப்படி பண்ணோம்னா பரலோகம் நம்மளை பார்த்து ராஜகுமாரி நான் beloved queen அப்படின்னு. ஆனா இதை பற்றி நமக்கு யோசிக்கிறதுக்கு ஏன்னா நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய மோகம் எல்லாமே அழிந்து போகின்ற விஷயங்கள் இருக்கத்தக்கதாக விசாரணை. காலையில ஏந்திரிச்சதுல இருந்து நைட் படுகிற வரைக்கும் நமக்கு ஒரு டைட் ஷெட்யூல் போயிட்டே இருக்கு, பயங்கரமான ஒரு டைட் ஷெட்யூல் போயிட்டே இருக்கு. அந்த ஷெட்யூல்ல நம்ம நல்லா சிக்கிடுறோம். காலைக்கு சாப்பிடணும், மதியானத்துக்கு சாப்பிடணும், மாட்டால தான் சொல்றோம், ஆண்டவரே கவலை இல்லையா, ஒட்டியா இருந்துட்டு நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமைச்சு உட்காந்துருக்கீங்க, இந்த மரியாதை வந்து உங்க பாதத்துல வந்து உட்காந்து அஞ்சு இந்த பக்கம் சாப்பிட கிச்சன் போகலாம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய விஷயங்களை போட்டு மடையை போட்டு வைக்கிற புரியுதா? ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, அழித்து போகின்ற போஜனத்திற்காக இல்ல, அழியாத போஜனத்திற்காக தெரியுது. ரெண்டு பேரோட கேரக்டர் பார்க்கலாம். யோனாவுடைய கேரக்டர், யோனா ஒன்றாவது. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நினிவே மக்களுடைய அக்கிரமம் எங்க போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டிடுச்சு. சரிதா? அதனால அதற்கு விரோதமாக பிரசங்கிக்கும்படியாக யோனாங்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். நீ போன்னு சொல்றாரு. சரிதா? முதல்ல ஆண்டவருடைய எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னாலே அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அவருடைய சிந்தை எனக்கு இருக்கணும். அந்த எண்ணம் இல்லைன்னா நம்ம அவருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதுங்களா? இப்போ அழிக்கணும் ஒரு சிந்தை இருந்திருந்தா சோதம் குமாராவை இறக்கினார், தூதர்கள் அழிஞ்சாரு, அழிச்சு முடிச்சார் இல்லையா? அழிக்கணும் சிந்தை இருந்தப்போ அவர் என்ன பண்ணல, அங்க போய் பிரசங்கம் பண்ண சொல்லல, அழிச்சு முடிச்சார். ஆனா நினிவே மக்களை குறித்து அவருக்கு அந்த சிந்தை அல்ல, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறார். புரியுதா? ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே லோகத்துல ஒரு நீதிமான் இருந்தா, அவன் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றான், அவங்க கேட்கல, பாவங்களை தொடர்ந்துட்டே இருந்தாங்க, டைரக்டா வந்து முடிச்சிட்டாரு காரியத்தை. ஆனா இப்ப இந்த நினிவே பட்டணத்தான் தேவனே அறியாத மக்கள், இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறார் மனம் திரும்புவதற்கு. ஆண்டவரை புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறது. இன்னைக்கு நம்ம யாராச்சும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பற்றி வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறோமா? ஒரு தடவை நமக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க, நினைச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்றோம், அவங்க மேல நமக்கு ஒரு பெரிய உக்கர கோபம் வருது, ஒரு உக்கரமான வெறுப்பு வருது, உக்கரமான ஒரு பகை உணர்ச்சி வருது. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுக்கிறார், தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக. அறியாத ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, இவர் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக வாய்ப்பு கொடுக்காங்க. அப்ப அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணுங்க. இப்ப அவங்க திருப்பி வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் தீர்க்கதரிசியா இருக்கிறார். முதல்ல இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன எண்ணத்தோட நம்ம ஆண்டவராக இருக்கிறார், அதே புரியும். சரி, அடுத்தது என்ன செய்யலாம்? யோனா
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வாழ்க்கையில இந்த தப்பம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஒரு பாவம் செய்யாத நீதிமான இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது. புரியுதா? அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய விளைவினங்கள் அவருக்கு தெரியும், நம்மளுடைய குறைகள் அவருக்கு தெரியும். புரியுதா? விளைவினங்களை நம்ம தாங்கி அவர் நெறிந்த நாணலை முறியாத தேவன், வங்கி எறிகின்ற திரியை அணையாத தேவன், அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். கப்பல் போட்டு அடிச்சு தடுத்து போகணும்னு நினைக்கிற தெய்வம் இல்லை. திரும்ப திரும்ப கிருபை காலம் இருக்கும் வரை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவரோட அன்பை உணரல, இவன் சமூகத்தை விட்டே போயிட்டான். ஆவிது பாவம் செய்த போது கத்துட்டு ஒரே கதை என்னது, அப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல். இதுக்குதான் இவ்வளோ கதை. புரியுதா? இங்க இவன் என்ன பண்றான், சமூகத்தை விட்டே போறான். தேவோட சமூகத்தை விட்டு போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு அவருடைய ராஜ்யமே நமக்குள்ள இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்தை விட்டு நம்ம வழி விலகி போறோம் அப்படின்னாவே, அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வழி விலகி போறோம்னாவே அவருடைய சமூகத்தை விட்டு போறோம். புரியுதா? இப்ப விட்டு போய் இவன் முதல்ல என்ன பண்றான் தப்பு, கத்தர் போற சொன்ன நீங்க இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான். தர்ஜீஷுக்கு போற கப்பல் போறான். புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன், கத்தர் சொல்லாத டைரக்ஷன், கத்தர் சொல்லாத இடம். புரியுதா? சொல்லாத டைரக்ஷன், சொல்லாத இடம். அடுத்தது அவருடைய சமூகத்திலிருந்து விலகி போறதுக்கு கூலி வேற கொடுக்குறான் பாருங்க. இந்த பம்ப காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது, பம்ப காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது யோனா அப்படிதான். காசு கொடுத்து கத்தர் ரெடி பண்ணுறது, கத்தரை விட்டு தூரம் போறதுக்கு கூலி வேற கொடுத்து போறான். கூலி கொடுத்து கப்பல்ல ஏறான். பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த யோனாவை நம்பினேன், இப்படி பண்ணிட்டான், நான் வேற ஒரு தீர்க்கதரிசி உடனே நீங்க காண்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சிக்கலாம்னு நினைச்சக்கூடாதா? எலியாவை தூக்கி அப்படியே இங்க ஒரு இடத்துல ஆவியானவர் மூலமா எழுப்பி அப்படியே அடுத்த நிமிஷம் அவன் எந்த தேசத்துல இருப்பான்னு அவனுக்கே தெரியாத கொண்டு போய் அங்க போய் நிறுத்துவாரு. அப்படி ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு போய் அவர் நிறுத்தி இருக்க முடியுமா முடியாது. ஆனா யோனாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுதான் அவருடைய சிந்தனை. ஒரு யோனாவை, ஒரு மனுஷனை அவரை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக, அவருடைய மனசுல இருக்கிற சில ஏக்கங்களை புரிஞ்சு வைக்கிறதுக்காக, அவருடைய ஆசைகளை விருப்பத்தை புரிய வைக்கிறதுக்காக எத்தனை விஷயங்களை அவர் செய்ய வேண்டியிருக்குது. சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று, கடல் கொந்தளிக்கும், கப்பல் உடையத்தக்கதாக, சும்மா இல்ல, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக கடல் கொந்தளிக்கிறது. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசினா தேவனுடைய பார்வையில பெரிய உயரமான ஸ்தானத்துல இருக்கிறார் இல்லையா? இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கப்பலோட அடித்தட்டு கீழ்த்தட்டுல இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரையா இருக்கிறான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக விலக நம்மளுடைய பயணம் எல்லாம் கீழ் நோக்கி தான் போகும். மேல்தட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ்த்தட்டுக்கு போயிட்டே இருக்கும். புரியுதா? பாருங்க, இன்னைக்கு சமீபமா ஒரு நாட்டுல வந்து பூமி இருக்குது, நம்ம எல்லாமே பார்த்தோம். 7 ரிக்டர் ஸ்கேல்ல வந்து 7க்கு மேல வந்தது. அந்த ரிக்டர் ஸ்கேல்ல 7க்கு மேல வந்து நடு ராத்திரிங்க ஜனங்க தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பில்டிங் விட்டு என்ன பண்றாங்க, ஓடி வெளியே வராங்க ரோட்டுக்கு. ஏன்னா இந்த பில்டிங் இடிச்சு விழுந்தாலும் நம்மள காத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு எல்லாரும் பில்டிங் விட்டு வெளியே ஓடுறாங்க. ஒரு லேசான ஷேக்கிங்க்கு ஓடி வராங்க வெளியே பில்டிங் வீடா ஒரு பூமி அதிர்ச்சியில. இங்க கப்பல் உடையத்தக்கதாக ஒரு கடல் கொந்தளிக்குதுன்னா அந்த கொந்தளிப்பு எப்படியா இருக்கும்? இதுல ஒரு மனுஷனால அயர்ந்த நித்திரை எப்படிங்க எதுல டிங்கு டிங்குன்னா உங்களால தூக்கணுமா? அவன் எப்படிங்க தூங்கிருப்பான்? அப்ப அவன் எப்படியே மனுஷனா இருப்பான். இருதயம் அந்த அளவுக்கு கடினப்பட்டு, எந்த அளவுக்கு மன கடினம் இருந்தால் நம்மை சுத்தி என்ன நடக்குது, என்ன ஆபத்து நடந்துருக்கு, இந்த ஆபத்துல எத்தனை பேர் சிக்கி இருக்கிறாங்க, இதை பற்றின கடுகளும் கரிசனையோ ஒரு உணர்வோ இல்லாமல் மன கடினத்துடன் நாம் தூங்கிருக்காங்க. மன கடினம் தாங்க இன்றைக்கு திருச்சபை மக்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட சொல். இருக்கவே கூடாது. எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்றாங்க. இவன் தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பிட உன் தேவனை வேண்டிக்கோப்பா,
ஃபெய்த் இருக்கு. நீ உன் தேவனை வேண்டிக்க. ஒரு கால் சுவாமி நம்மள என்ன பண்ணுவாரு? நினைத்தருள்வான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு விசுவாசம். நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களாம் ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் நினைச்சாலும் ஒரு நேபுகாத்நேச்சாரின் ஆவியை தட்டி எழுப்ப அவரால் முடியும். கர்த்தர் நினைத்தால் ஒரு கோரேசின் ஆவியை தட்டி எழுப்ப அவரால் முடியும். கர்த்தர் நினைத்தால் ஒரு தரியின் ஆவியை தட்டி எழுப்ப முடியும். அதற்காக யாரையும் அவரால் பயன்படுத்த நம்ம தான் பயன்படுத்தி ஆகணும். ஒரு கட்டாயம் பரவாது கிடையாது. ஆனா நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்மளை கரெக்டான திசையில் கொண்டு போக. இந்த அன்பை முதல்ல கொடுத்தீங்க. அந்த மனம் ஏற்றுமே வந்துடுது. பரலோகத்துக்கு நாங்க இல்லைன்னா வேற யாருமே இல்லைன்னா இல்லை. அவ்வளவு கடினத்தோட இருக்கான். இப்ப எழுப்புறாங்க. ஓகேவா? எழுப்பிட்டு இவன் வாயவே திறக்கல. ஒரு தீர்க்கதரிசி ஆவியானவரோடு இசைஞ்சானா உடனே கத்த சொல்லுவாரா இருக்கு. எல்லாம் உன்னாலதான் இத்தனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியல. நல்லா ஆவியில உணர்றான் இல்லையா? உணர்ந்து வாயை வெளியே திறக்கவே மாட்டேங்கிறான். இப்ப வேற வழி இல்லாம இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கடைசியில சீட்டு போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. யோனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப கேக்குறாங்க, யாரு, எங்க இருந்து வர, எல்லாம் கேட்ட உடனே இவன் பதில் எல்லாம் சொல்றான். இது ரொம்ப ஆழமா பார்க்க முடியாது, நாங்க அப்ப இது எல்லாமே சொல்லி முடிக்கிறோம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்களுக்கு பயம் இருக்குங்க. எதை வந்து 10வது வசனத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவர் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அவங்களுக்கு பயம் வருது. விலகி போனவனுக்கு கூட அவர் பயம் இல்லை. அவன் விலகி போனால் கேட்ட ஜனங்களுக்கு பயம். இன்றைக்கும் அப்படிதான். இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும். அவருடைய தியாகத்தை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் இந்த மார்க்கம் இன்றைக்கு தூஷிக்கப்படுவதற்கு காரணம் நம்ம தான். அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் தெய்வம் தெரியும். அவர் அனுப்பின ஆண்டவர் இயேசு செய்த தியாகம் தெரியாத ஜனங்கள் அதெல்லாம் தெரியும். அவர்கள் விரோதிக்கிறது காரணம் என்ன? நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களும் நடக்கைகளும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தேவனுடைய நாம தூஷிக்கப்படுது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அவன் விலைக்கு போறாங்களோன்னு இப்ப இவங்களுக்கு பயம் இருக்கு. புரியுதா? இப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப கொந்தளிக்குது. சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்க என்ன பண்ணணும்? ஒரு நிலையில என்ன கேட்கணும்? ரட்சிக்கப்படும்படி நாங்க என்ன பண்ணுவோம்? திரைக்கலைவன் கேட்கலாம் இல்லையா? ரட்சிக்கப்படும்படி என்ன செய்யணும்? இன்னும் முக்கியமாக விசுவாசமா ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு அப்போ சொல்றான் இல்லையா? இப்போ இவங்களும் அதை சொல்றோம். ரட்சிக்கப்படும்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசி சரியான பதில் என்ன சொல்லிருக்கோம்? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் இப்படியே ஆண்டவரை முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், மனத்திரும்பி நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் நம்ம அமர் பண்ணுவார், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆவில ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனம் திரும்பல. ஆனா தன்னாலதான் இந்த ஆபத்து அவங்களுக்கு வந்துட்டு தெரியுது. உடனே என்ன பண்றாங்க? என்னத்துக்கு நீங்க கப்பல் கடல்ல போடுங்க. அப்பவும் மனத்துக்கு அவ்வளோ இல்லை கிடையாது. புரியுதா? தூக்கி போட்டுறாங்க. சமுத்திரத்துல தூக்கி போட்டவங்க கத்தை கைவிடணும்னு அந்த கையோட என்ன பண்ணிருக்காங்க? கைவிட்டுருக்கலாம். அவர் யாரும் கேட்க முடியாத சரியா இருக்கா? ஏன் என்னை கைவிட்டு போய் என்ன யோனா போய் கேட்க முடியுமா? என்ன இப்படி அதை போய் நம்ம போய் கேட்க முடியுமா? ஆண்டவர்கள் ஏன் கைவிட்டீங்க? கேட்கவே முடியாது. ஆனா கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு வீரமே அது உருவனதுக்கு அப்புறம் எப்போ உள்ள இருக்கு கதறோம். கதறதுக்கு அப்புறம் கர்த்தர் வீடுக்கு கட்டி எடுக்கிறார். அது அவன் நிலவுல கரையிலே கட்டி போடுது. இப்போ இந்த யோனாவுக்கு ஒரு தோணும். இப்போ ஒரு அனுபவத்தை தாண்டிட்டான். அனுபவத்தை தாண்டோடனே நான் தேவனுடைய சமூகத்தை விலைக்கு ஓடினோம்னா கர்த்தர் ஆனாலும் நான் மனம் திரும்பும்படியாக திரும்ப திரும்ப எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது ஏன் இந்த விவேச்சனனுக்கு அவர் வாய்ப்பு? இதை நம்ம நான் நிறைய விஷயத்துல என்கிட்ட குறைகள் இருக்கு. நான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்துல மனமாறணுங்கிறதுக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் மற்றவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும்? நம்ம உடனே மற்றவங்க மட்டும் என்ன பண்ணிடுவோம்? முத்திரை போட்டுருவோம். இல்லைங்க அதேதான் நிற்கிறோம்.
தனக்கு கிடைத்த ரட்சிப்பு, தனக்கு கிடைத்த வாய்ப்புகள், தன்னுடைய மனமாற்றத்திற்காக தேவன் திரும்ப திரும்ப சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரே, இந்த அன்பு, இந்த பரிதவிப்பு, இந்த கரிசனை, இந்த இரக்கம், இந்த மன்னிப்பு ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கூடாது? அந்த எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இல்லை இந்த எண்ண சுபாவ மாற்றம் வேணும். நானும் நிறைய மக்கள் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பாவமே இல்லாமல் வாழ்ந்தவங்க கூட எந்த கட்டத்தில் எந்த மனுஷன் எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்ம நின்றதும் கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை, நாளைக்கு நம்ம நிற்க போவோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய கிருபை தான் நம்ம நம்பி இருக்கிறோமே தவிர நம்முடைய சுயத்தலைலாம் நம்ம நம்முடைய ரட்சிப்பை முற்றிலுமாக போகணும் பண்ண முடியாது. அந்த கேள்வி நமக்கு இருக்கணும். அப்போ உன்னத பாட்டுல பாருங்க, 7வது அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளித்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன், தூதாயின் பழம் வாசனை வீசும், நம் வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். எப்பங்க? ஆதிகாலை இருட்டோட மணவாட்டி சொல்ற ஆண்டவர் இயேசு கிட்ட, வாங்க எங்க போவோம்? திராட்சை தோட்டத்துக்கு போவோம், மக்களை சந்திக்க போவோம். எதுக்கு? திராட்சை கொடி துளித்து. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் இஸ்ரவேல் ஜனத்தை தான் தன்னுடைய திராட்சை தோட்டமாகவே தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களை தான் தன்னுடைய மனமகிழ்ச்சி நாட்டாக தெரிந்து கொண்டிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் இயேசுடைய மூலமாக புறஜாதியாருக்கும் ரட்சிப்பின் வாசல் திறந்துருச்சு. இப்ப அங்க மாதுளஞ்செடியில இருந்து எல்லா செடியும் உள்ள வந்தாச்சு. புரியுதா? இப்போ புறஜாதியார் மூலமாகவும் அந்த ரட்சிப்பு வந்தாச்சு. அந்த புறஜாதியாரும் கனி கொடுக்கத்தக்கவர்களாக மாறுகிறார்கள். இப்போ சொல்றார், நம்ம இத்தனை பேருக்கு மாதுளஞ்செடிக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம், திராட்சை செடிக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் காய் காத்திருக்கா, எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரோட அன்பை நம்ம சொல்லிருக்கலாம், இல்லை மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கா, மற்றவங்க நம்ம பேசுறோம்னா அவங்க வாழ்க்கையில அது மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில அவங்களுக்கு அறிஞ்சு போய் கூத்துதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையவைகளையும் புதியவைகளையும் ஆகிய விஷயங்களுக்காக கனிகளே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கர்த்தரை அறிந்திருப்பார்கள், விசுவாசத்தில் இருப்பார்கள், புரியுதா? சில நேரம் இடறி விழுந்திருப்பார்கள். இப்ப அவர்களை மனமாற்றத்திற்கு நேராக நடத்தி மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கத்தக்கவர்களாக நாம பிரயாசப்படணும். அடுத்தது, புதிதாக விசுவாசத்திற்குள் வந்திருப்பார்கள், அவர்களையும் கர்த்தருக்குள் நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் பலப்படுத்தி கர்த்தருக்கு அதற்கேற்ற பிரயாசத்தை அவர் எப்படி இருக்கிறான்? மார்னிங் ஏர்லி மார்னிங் இன்னைக்கு நம்ம போய் சிட்டில போய் யாரையும் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஜெபமா இல்லையா? ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள், இன்றைக்கு புதிதாக தேவனை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், புறஜாதியாருடைய ரட்சிப்பு, தேவனை அறிந்த ஏற்கனவே கிறிஸ்தவ மக்கள் உள்ள திராட்சை கொடிகள் இருக்கே, இந்த திராட்சை கொடிகளிட்ட கனிகள் பெருகணும். இதுக்காக நம்ம காலங்காத்தால கண்ணீரோடும் பார்க்கணும் ஜெபிக்க முடியுமா? அவர் சொல்றா, காலையில இதெல்லாம் பார்ப்போம். முதல் வேலையா நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை பார்ப்போம். காலையில ஏற்றிட்டோட நம்ம முதல்ல வரத்தீங்க காலையில சாப்பாடு எடுத்தோம். ஆனா இங்க சொல்றா திருச்சபை மக்கள் மனவாட்டி என்ன சொல்றா, காலையில முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன, நம்ம யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோமோ அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன். சோ இப்படிப்பட்ட எண்ணம் வரும். புரியுதா? அடுத்தது இன்னும் 2 எக்ஸாம்பிள் அனுப்பி பண்ணிக்கிறேன். இந்த யாக்கோபு, இதை யாக்கோபு என்ன பண்றான், தன்னுடைய மாமனார் ஊர்ல இருந்து கானான் தேசத்துக்கு திரும்ப வரான், பரிவாரங்களோட திரும்ப வரான். வரும் பொழுது என்ன பண்றான், அந்த தேவதூதனை நைட்டு ஃபுல்லா பிடிச்சி கெஞ்சி கதறான், நீ ஆசீர்வதித்தாலுடைய போக விட மாட்டேன். ஏன்? இந்த உலக பிரகாரமான ஒரு சேஷ்டபுத்திர பாகத்துக்காக தேவனுடைய மேலான திட்டத்திற்காக வாங்கியிருந்த ஆசீர்வாதத்தை தூக்கி கொடுக்குறான். ஏசாயிட்ட சிவப்பான பயிற்ற கூடையும் அப்பத்தையும் தூக்கி கொடுக்குறான். என்னத்தை கொடுத்தோம்னு அவனுக்கு தெரியல, என்னத்தை மிஸ் பண்ணணும்னு தெரியல. அந்த ஆசீர்வாதம் உடன்படி புதிய உடன்படிக்கை ஆண்டவரே யாக்கோபின் வம்சத்துல வரணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். எதை எழுத போனோங்கிறது தெரியல அவனுக்கு. போய் இப்ப கதறான், தேசத்துக்குள்ள போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறான். இன்னொரு பக்கம் ஏசாவை குறித்து பயம்,
போய் கதறும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இந்த தொடை பிடிச்சி ஏன் அவனுடைய நடை தப்பு, அதனாலதான் நடை சரியானதுக்கு அதுதான் தொடர்ந்து பிடிச்சிருக்கிறார். ஏற்கனவே அவனோட நடை எப்படி இருக்கு, தன்னுடைய சாமர்த்தியம் ஒன்று இருக்குங்களா, அவனுடைய சாமர்த்தியத்தை தான் அவன் டிபெண்ட் பண்ணியே இருக்கான். முழுக்க அவன் தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய திறமை, தன்னுடைய யோசனை பெரிய ஆள் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு அவன் முழுக்க அந்த சாமர்த்தியத்தை நம்பி இருக்கிறான். புரியுதா? சேஷபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டான், இங்க போய் ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட வாங்கிக்கிட்டான் ஏசான்னு சொல்லிட்டு, அடுத்தது அங்க போறான் என்ன பண்றான், எது நல்ல பலமுள்ள ஆடுங்களோ அதை மட்டும் சம்பளமா பேசுறான். லாபானுக்கு ஒன்றே தெரியாது, இதுதான் பேசிட்டு இருக்கான். எது பலமுள்ள ஆடுங்களோ அதெல்லாம் எனக்கு சம்பளம் பேசிட்டு அவனோட மந்தையில எது பலமுள்ளதா இருக்கு அது மட்டும் புண்ணை வார்மோன் எல்லாம் போட்டு அந்த கொப்புகளை போட்டு அது பொழியும் பொழுது அதை பார்க்க முடியா வச்சு எல்லாம் இவனுக்கு எல்லாம் பலமுள்ளதெல்லாம் இவனுக்கு சம்பளமா இருக்கு. எல்லாம் உன்னுடைய சாமர்த்தியம், எல்லாம் தந்திரம். உன்னோட தந்திரம் இல்ல, உன்னுடைய சாமர்த்தியம் இல்ல, இந்த நடையே தப்புன்னு சொல்லி கத்தர் நடையை பிடிச்சிருக்கிறதுல என்ன பண்றாரு, தொடை பிடிச்சு ஒரு நிமிஷம். நம்ம விஷயத்திலே அப்படிதான், நம்ம போகிற நடை தப்பு அப்படின்னா கத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக, ஆவிக்குரிய அப்போஸ்தலர்கள் மூலமாக, சுவிசேஷர்கள் மூலமாக, நம்ம போகின்ற சபைகள்ல போதகர்கள் மூலமாக கத்தர் நிறைய டைம் நம்முடைய தொடக்க நடவடிக்கைகள் நிமிட்டிக்கிட்டே இருக்கும். போற ரூட்டு தப்பு, டைரக்ஷன் தப்பு, நட தப்பு. நல்ல மனுஷனுடைய நடை கத்தரால் உறுதிப்படும். நம்முடைய நடை நம்மால் ஆகுறது இல்லை, அது கத்தரால் ஆகும். அப்படி தொடர்ந்து பண்றாரு, ஆனாலும் அவனுக்கு மாறல. இவன் அப்போ தன்னுடைய தந்திரத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தை தான் நம்புறான். புரியுதா? பாருங்க, கத்தர் இவன் போற வழியிலேயே அந்த ஏணிக்கு மேல உச்சியில நின்று அவர் தான் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு. பாரு, நம்ம இப்படி உனக்கு சகல வம்சங்களை ஆசீர்வதிக்கிறோம், உனக்கும் உன்னோட சந்ததிக்கு இந்த நான் தேசத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை போக்கிலும் வரத்திலும் உன்னை காப்பாற்றி நான் திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இவன் கேட்காம இதெல்லாம் சொன்னது யாரு? காத்தர்தான். இவனும் அந்த இடத்துல என்ன பண்றது, ஒரு பொருத்தனை பண்றான். புரியுதா? அந்த இடத்துக்கு பேர் பெத்தேன்னு பேர். புரியுதா? அப்போ கத்தர் அவர் வாக்கு தத்துவத்தை முன்வைத்தார், அவர் உடன்படிக்கை பரிசுத்தார். அவர் சொன்ன மாதிரியே தான் கரெக்டா அவன் பத்திரமா முடிக்கிறார். பரிவாரம் ஒருத்தரா போறான், இப்ப பரிவாரங்களோடு திரும்பி வருகிறா கத்தர் திரும்பி பார்த்து. ஓகேவா? அப்ப அவன் விசுவாசம் ஃபுல்லா யார் மேல இருக்கணும்? கத்தர் மேல இருக்கிறதை தவிர தன்னுடைய சுயமான சாமர்த்திய மேல இருக்கிறது. இப்போ அப்ப ஆண்டவர் நான் பாதுகாப்பா உன்னை கொண்டு வந்து உன் தேசத்துல செட்டில் பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உனக்கும் சந்ததியும் புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாருல்ல. அப்ப அவர் உண்மை உள்ளவர் தானே. இப்ப ஏன் நீ ஏசா மேல பயப்படணும்? கத்தர் இப்ப லாபானுக்கு சொப்பனத்துல தரிசனமாகி நீ நன்மையே இல்லாம தீமையான ஒரு வார்த்தை கூட யாக்கோபு கிட்ட பேசக்கூடாதுங்கிறது. அப்ப லாபானுக்கு எச்சரிக்கை தேவன் ஏசாவுக்கு எச்சரிக்கிறாய். ஏசா மீது அவர் ஆளுகை செய்ய வல்லவரா இல்லையா? அப்ப விசுவாசம் யார் மேல இல்ல? கத்தர் மேல இல்ல, தானே தந்திரமா எல்லாத்தையும் யோசிக்கிறான். போய் வேவு பார்த்து வர ஆள் அனுப்புறான் ஒரு டீமை. ஏசா போய் வேவு பார்க்க ஆள் அனுப்புறான். அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, 400 பேரோட வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் மறுபடியும் ஒரு பயம் வந்தவனே என்ன பண்றான், அடுத்தது வெகுமானங்கள் அனுப்புறான். டீமா வெகுமானங்கள் அனுப்புறான். இன்னைக்கு இப்படிதான் நம்ம கிஃப்ட் கொடுத்து எதாவது சாதிக்கலாம்னு பார்ப்போம். அதெல்லாம் கத்தர் கிட்ட எடுக்கிறோம். புரியுதா? கிஃப்ட் எல்லாம் ஒரு டீமா அனுப்புறான். அடுத்தது என்ன பண்றாங்க, இன்னும் அவனுடைய என்ன எப்படி இருக்கு, முதல்ல வேலைக்காரின்னு அவனுக்கு செட்டா அமைச்சான். புரியுதா? அடுத்தது லேயால், ஏன்னா லேயால் மேலே எனக்கு அவ்வளோ ஒன்று ஆசை கிடையாது. அடுத்து லேயால் அவளுக்கு இவங்களுக்கு யார் மேலதான் ஆசை? ராகேல் மேலதான் ரொம்ப ரொம்ப ஆசை. யோசேப்பு மேல ரொம்ப பிடிக்கும். ராகேலையும் யோசேப்பையும் கடைசியில வச்சு இவதான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். புரியுதா? எல்லாம் தந்திரமா பிளான் பண்ணி அனுப்பான். ஆனா கத்தர் பாருங்க, ராகேலுக்கு தான் முதல்ல டிக்கெட் கொடுத்தாரு. யோசேப்பு தான் முதல்ல அவன் கண்டிப்பான். நம்முடைய சுய சாமர்த்தியம், நம்முடைய தந்திரம் பிளான் போறோம் பாருங்க. ரூமுக்கு பக்கப்பா யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் சூடாகி நிறைய நம்ம பிளான் பண்ணுவோம். அத்தனை வேஸ்ட். கத்தரோடு கைகோத்து நடக்கிறத மட்டும் பாருங்க. கத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி மட்டும் யோசிக்கணும், வேற எதை பத்தி யோசிக்கணும். ஆண்டவர் அழகாக புரியுதா? ஸோ இந்த தந்திரம் எல்லாம் வேண்டாம். அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, பிலமோன். இந்த பிலமோனுக்கு பவுல் ஒரு நிருபம் எழுதும். இந்த நிருபத்தில் ஒனேசிம் அப்படின்ற ஒருத்தருக்காக ஒரு வாலிபன். இந்த ஒனேசிம் பிலமோனோட இருந்தவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான பாவங்களை செய்கிறான். அந்த இடத்துல
அவன் பாவத்திற்கு அடிமையானதுனால அந்த இடத்துல இருந்து புறக்கணிக்கப்பட்டு அவன் வெளியே வந்துட்டான். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை பவுல் கத்தருக்குள்ள நடத்திட்டு ஒரு ஸ்டேஜில் இப்ப பவுலுக்கு ஒரு ஆவிக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் இந்த பூமியில முடிய போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஆவியில. அப்போ பர்தரா இந்த ஓனேசிமும் ஒரு ரெண்டு கத்தருக்குள்ள நல்லா வழி நடத்தணுமே, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும், தொடர்ந்து அவன் கத்தருக்குள்ள முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலமோனுக்கு ஒரு லெட்டர் இந்த லெட்டர்ல மட்டும் சில வேர்ட்ஸ் ஒன்னும் அருமையான வசனம். இந்த சுபாவங்கள் நம்ம கிட்ட முதல்ல இருக்காங்க. இத முதல்ல அந்த 9வது வசனம், நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பவுல் சொல்றான், அந்த அளவுக்கு பவுல் ஊழியம் செய்தவன், பட்டணங்கள் தோறும் ஊழியம் செய்தவன். அவன் என்ன சொல்றான், இதை செய்யன்னு சொல்லிட்டு ஆவியில உனக்கு கட்டளை இடுவதற்கு எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, அப்படி செய்யற அளவுக்கு எனக்கு ஒரு துணிச்சலை இருக்கு. ஆனாலும் அப்படி செய்யாமல் இதொன்னே தேவனுடைய அன்பு நிமித்தம் உன்னிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறேன். என்ன பண்றாரு அடுத்து சொல்றான், நான் கட்டப்பட்டு இருக்கேன், நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன். சொல்ல போனா அவன் சரீர பிரகாரமாக இந்த ஓனேசிமுக்கு சுவிசேஷத்தினாலே அவன் பெற்றவர்களில் ஒருவன் இந்த ஓனேசிம். இன்னைக்கு நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க யாரும் நினைக்கிறது, நம்ம கர்ப்பத்துல வந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க இல்லையா, அவங்களுக்காக தான் முழு பிரயாசமே. வாழ்நாள் ஃபுல்லா ஓடுறதெல்லாம் இந்த மாம்சத்துல பிறந்தது தான், புரியுதா? ஆனா ஆவிக்குள்ள கிறிஸ்துவோட வழியில நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தோட வழியில நடக்கிறோம்னா நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கிறது. சுவிசேஷத்தினாலே நம்ம யாரை பெறுகிறோமே அவர்கள் எல்லாமே புரியுதா? இந்த பவுல தான் நான் சுவிசேஷத்தினாலே நான் பெற்ற என்னுடைய மகன் ஓனேசிமுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். இப்படி முதல்ல மற்றவங்களுக்காக இப்படி மன்றாடுற எண்ணம் முதல்ல வருதா? எப்பேற்பட்ட அப்போஸ்தலன் தன்னை எப்படி தாழ்த்தி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அடுத்தது அவன் சொல்றான், முன்னே அந்த ஓனேசிம் உனக்கு பிரயோஜனம் இல்லாத. இப்ப எல்லாருமே நம்ம யாரையாச்சும் நம்ம கூட சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருந்தாங்க இல்லையா? இவங்களால ஒரு பிரயோஜனமே நமக்கு இல்லை அப்படின்னா யாரையாச்சும் நம்மளோட நம்ம சேர்த்துக்க தயாரா இருக்குமா? இல்ல. அவன் சொல்றான், ஒரு காலத்துல அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். ஏன்? அவன் அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்தான், உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். ஆனா இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஏன்? இப்ப ரொம்ப அவன் மனம் தெரிஞ்சிட்டான், கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டான். இனி அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான், மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அவனை மனம் திரும்ப பண்ணி உங்ககிட்ட நான் அனுப்புறேன், நீ அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டுட்டு, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உங்களுடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. யாரையுமே பை ஃபோர்ஸ் எதையும் பண்ண முடியாது. அது கர்த்தருடைய காரியமா இருந்த கூட அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே. நீங்க பை ஃபோர்ஸ் நம்ம பாருங்க, இப்ப ஆதாமி ஏவாளை வச்சு அந்த தோட்டத்துல நன்மை தீமை உண்டாயிருக்கிற கனியை வச்சு அந்த விருட்சத்தை வச்சுட்டாரு. இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்றதுனால நீ சாவான்னு சொன்னாரே தவிர அவங்கள சாப்பிடாதபடிக்கு கையும் காலையும் கட்டி போட்டாரு. இதுதான் அவர் கட்டி போட்டுருந்தா பிரச்சனையா இருக்கிறது. கையும் காலையும் கட்டி போட்டுருந்தா பிரச்சனையே இல்லை. கண்ணுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு நீ சாப்பிட்டா சாவன்ட்டாரு. புரியுதா? பிரமாணத்தை கொடுத்தாரு, ஆனா பிரமாணத்தை மீறுவதற்கு உண்டான சுதந்திரத்தையும் கொடுத்தாரு. இதுதான் அப்ப அவன் சாப்பிடும் பொழுது கத்தருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? இவங்க இந்த பூமியில சாப்பிட்றப்போ பர்வத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரிஞ்சதா தெரியுதா? ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம திருச்சபை ஊழியம் செய்ய முடியும். ஒரு அக்கினியிலிருந்து சில ஆத்துமாக்களை வச்சு தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியும், ஒரு நற்கிரியை கூட செய்ய முடியும். இதை சாப்பிடாத சொன்ன தேவன் தான் அவன் சாப்பிடுறத அமைதியா அவங்க மனசுல வேதனையோட துக்கத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ விட்டானே விட்டானே விட்டானே
ஆசீர்வாதம். அதனாலதான் ஆண்டவர் எதை செஞ்சாலும் நீங்க அன்போட செய்யுங்க, தேவ அன்போட செய்யுங்க. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யும் பொழுதுதான் அது ஆசீர்வாதம். வேற எண்ணத்தோட செஞ்சோம்னா நமக்கு அது ஆசீர்வாதமே கிடைக்காது. ஏன்னா பரலோகம் நம்முடைய யோசனையை தான் பார்க்கும், நம்முடைய நோக்கத்தை தான் பார்க்கும். வெளியில இருக்கிற கிரியை மட்டுமே பார்த்து முடிய கூடாது. புரியுதா? சோ இந்த இடத்துல பாருங்க, பை ஃபோர்ஸ் நான் உன்னை பண்ண விரும்பலப்பா, நீ மனப்பூர்வமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொல்றாங்க. ஒரு 15வது வசனம், இத வாழ்க்கையில நீங்க தயவு செஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனமாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான். இன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு கட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விட்டு பிரிந்து போனாங்க. புரியுதா? ஆனா அந்த பிரிந்து போகும்பொழுது அவங்களை குறித்து நம்முடைய அவங்க மேல நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவனும் அப்படிதான், சத்தியத்தை மீறி ஏதோ அவங்க செஞ்சுட்டு தான் பிள்ளைமனை விட்டு வெளியே வந்துட்டான். புரியுதா? சோ ஒரு மனவர்த்தம் இருக்கதான் செய்யும். ஆரம்பத்துல மாசத்துல ஒரு மனவர்த்தம் இருக்கதான் செய்யும். ஆனா பவுல் சொல்றான், ஒரு காலத்துல அடிமையானவனா இருந்தவன் இன்றைக்கு உனக்கு சகோதரனாய் இருக்கும்படியாக கொஞ்ச காலம் உண்மை விட்டு பிரிந்து போனான். பாருங்க, ஒரு காலத்துல அவன் அடிமை, ஆனா இன்றைக்கு திருச்சபை மக்களுக்குள் அவனும் ஒரு சகோதரன். இன்னைக்கு உனக்கு சகோதரனா இருக்கிறதுக்கு தான் கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனான். அதனால நீ மேட்டினியான ஒரு எண்ணம் புரியுதா? மனசுல வச்சுக்கோங்க. பவுலுடைய தாட் உண்மையிலே இது நம்ம அசைக்க வேண்டும். நம்மளுடைய ஆத்மா அசைக்க வேண்டிய சிந்தனை. ஆனா இது நம்ம சில வாழ்க்கையில சிலர்லாம் நம்மளுடைய விட்டு நம்ம நிறைய பேர் இங்க இருந்து வெளியே போயிருப்பாங்க. நம்ம லைஃப்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயோ இல்லை நம்மளுடைய சர்ச்லயோ நிறைய பேர் நிறைய காரியங்கள்ல திசை மாதிரி என்ன போயிருக்கலாம். ஆனா அவர்களை குறித்து நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா பவுலுடைய எண்ணம் எப்படியே இருக்கு, ஒரு அடிமையானவனா இருந்தாலும் மறுபடியும் அவன் ஒரு சகோதரனாக மாறுவதற்காக தான் சில காலம் அவன் பிரிஞ்சு போனான். வந்துட்டு இப்ப மறுபடியும் அவனுக்கு சகோதரனாக இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ இந்த எண்ணம் நமக்கு புரியுதுங்களா? ஆனா இந்த எண்ணமே நமக்கு வராதபடிக்கு பிசாசு வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஏன்னா இந்த கெட்ட சிந்தையை கொடுக்கறது தான் அவனுடைய வேலை. உன்னத பாட்டுல பாருங்க, இந்த வசனம் நான் நம்பிக்கிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநெறிகளின் சிறுநெறிகளின் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்ம ஆசையா இப்படிலாம் வசனங்களை கேட்கும்போது நம்ம மனசுல கொஞ்சம் தோணும், என்ன தெரியுங்களா, நாளையிலிருந்து நம்ம இனிமே கற்றுக்கிட்டோம் பிரியமா நம்ம மற்றவங்களுக்குலாம் நல்லது செய்யணும், ஆண்டோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியுங்களா? அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நம்ம செயல்படாதபடிக்கு பிசாசு தந்திரமா நம்ம வாழ்க்கையில வேலை செய்வோம். அன்னைக்கு காலையில தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்றது அன்னைக்குதான் நமக்கு உச்சக்கட்ட கோபம் வர மாதிரி நம்ம வீட்டுல தான் வரணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நீ என்ன பண்ண போற? அவங்க ஒரு வார்த்தை பேசுறது 10 வார்த்தை திரும்ப பேச போறியா? அவங்கள மனசுல அவமதிக்க போறியா? அப்படின்னு வேடிக்கை போகும். என்ன பண்றோம் அப்சர்வ் டெஸ்ட், இதெல்லாம் டெஸ்ட். புரியுதா? அதையெல்லாம் கெடுக்கும்படியாக குளிநெறியிலும் பிசாசுடைய தந்திரங்கள் அங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். தேவ திட்டத்தை நம்ம செயல்படாதவர்கள் நாம தான் ஆவியில ஆண்டவர் இயேசு சொன்னது மாதிரி விழித்திருக்கணும். முள்ளுகளுக்குள்ளே நம்ம நீதி புஷ்பமா இருக்கணும். உன்னத பாட்டுல சொல்லு, நம்மளை சுத்தி முட்களா இருக்கிற மக்கள் இருக்கலாம். ஆனா அந்த முள்ளுகளுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமான நீதி புஷ்பமா நம்ம இருக்கிறதா இன்னைக்கு இந்த உலகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிற நமக்கு மகா பெரிய சேலஞ்ச். ஒரு ஓனேசிமுக்காக அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறான்னா, நாம இப்படி ஒரு ஆத்மாவுக்காக யாருக்காச்சும் பிரயாசப்படுறோம்டா. இன்னொன்னு சொல்றான் அவன், இதை நான் ஏன் கையால உனக்கு எழுதுறேன். ஒரு பெரிய அப்போஸ்தலன் யார் கேட்டீங்கன்னா, ஒரு லெவலுக்கு வந்துட்டு அடுத்தவங்க எல்லாத்துலேயும் நம்ம அடுத்தவங்க சொல்லி வர வேண்டிய போதான் நம்ம சொல்லுங்க. ஏவா நான் பவுல் சொன்னேன்னு சொல்லி லெட்டர் எழுதி பண்ண அவன் யாருக்கும் சொல்றேன். பவுல் சொல்றான் அந்த இன்னொருத்த, நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். அதுதாங்க அந்த ஆத்மா மேல இருக்கிற அந்த வாரம், அந்த கன்சர்ன். இந்த ஆத்ம பாரம் இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நான் சிலவற்றை மட்டும்தான் நான் முக்கியமா நான் சொல்லியிருக்கேன். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடாத சுபாவங்கள் என்ன, இருக்க வேண்டிய சுபாவங்கள் என்ன, என்ன சிந்தனை, புரியுதா?
இல்லை அப்படின்னா ஆண்டவர் உன்னதப்பட்ட சொன்னபடி நம்மளோட மனமாற்றத்திற்காக அவருக்காக நம்ம கனி கொடுக்கும்படியாக கதவை தட்டிட்டே இருக்காரு. இப்பெல்லாம் இந்த சத்தத்தை, எச்சரிக்கையின் சத்தத்தை நம்ம கேட்காம நம்ம ஜாலியா ஆவியில எத்தனை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்துல நம்ம கதவை திறந்து வெளியே வரப்ப அவர் ஆண்டே இருக்கும். வெளியே போனோம்னா நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் வஸ்திரம் நீதிக்காக எல்லாத்தையும் பிடிங்கி கொண்ட பிசாசும் நம்ம கூட்ட முடியும். ஸோ ஜாக்கிரதை உள்ளவர்கள் அங்கிருக்கும். கத்தருக்கென்று கனி கொடுக்கலாம். சில ஆத்மாக்களையாச்சும் அத்தனை நம்மளோட ஆத்மாவையும் காத்துக்கொண்டு அதற்கான கத்தரை சிலுவை நம்மளை நாமளே வெறுத்து அனுதினமும் அவர் நமக்கு நியமிச்சிருக்கிற சிலுவையை சுமந்து அவர் வழியில் நடக்கிறவர் மட்டும்தான் அவருடைய ஜனம். மற்றபடி காலையிலிருந்து சாயந்தரம் ஸ்லோகம் ஜனமாக முடியாது. கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கிறேன், கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நீ நிலைத்திருந்து பவுல் எழுதுகிறார். முதல்ல கற்றுக்கிறதுல ஜாக்கிரதை. நம்ம சுற்றி எல்லாத்துக்கும் நல்லதை எப்போ பழக்க சாப்பிட்டப்போ நம்ம நன்மைக்கு கலந்த கலவையா இருக்கும். ஆனால் இந்த கிருபை காலம் நம்ம 100% நன்மையாக மாறுவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். புரியுதா? அது வரைக்கும் சில விஷயங்களை நமக்கு தீமையான காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் யாருக்கிட்டமும் தீமையை கற்றுக்கணும். நன்மை மட்டுமே யாருக்காக கற்றுக்கணும், தீமை யாருக்கிட்ட கற்றுக்காங்க. புரியுதா? அடுத்தது கற்றுக்கொண்ட நிச்சயத்தை வைக்கிறது. இன்னைக்கு சத்தியம் திரித்து சொல்லப்படுகின்ற காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் நடந்துருக்கு. இன்னைக்கு மீடியால நிறைய அப்படின்லாம் வருது. புரியுதா? லஞ்சம் வாங்கினாலும் தப்புன்னு சொல்றாங்க மீடியாவில். அதை கேட்கறவங்க உடனே என்ன தோணும், நான் லஞ்சம் வாங்கி கேட்கறதுலாம் நான் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு தான் தோணும். புரியுதா? அதனால சரியான சத்தியம் எதுங்கிறத முதல்ல நிச்சயித்துக்கோங்க. அதுதான் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நீ நிலைத்திருக்கணும். கடைசி வரைக்கும் ஆமா. கீரைன்னு சொல்லிட்டு போய் எதை நம்ம சாப்பிடக்கூடாது, பேய் கொமண்டி போய் சாப்பிடணும். கீரையும் பச்சையாக இருக்கும், பேய் கொமண்டிக்காயும் பச்சையாக இருக்கும். புரியுதா? அதனால அதுல போய் சிக்கிறாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தர் சொல்றாங்கன்னா நம்மளோட நகமும் சதையும் போல இருக்கிறவங்களா இருக்கலாம், கண்ணும் எண்ணையும் போல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். யாரு யோசுவா அருமையான பாடம். அவன் விழுந்து போனது அந்த கிபியோனுடைய விஷயத்துல. அவங்க வந்து ஒரு மாய்மாலமான வேஷம் பண்றாங்க. ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து கானானியர்ல அவங்க ஒரு குரூப் வராங்க. ஆனா அவங்க வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இத்தனை நாளுக்கு முன்னாடி நாங்க கிளம்பி வந்தோம், எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பாருங்க வியாழ்க்காய் போயிடுச்சு, செருப்பெல்லாம் பாருங்க போயிடுச்சு அப்படின்னு நம்ம கொண்டு வந்த அப்பெல்லாம் பாருங்க கெட்டு போச்சு, ஃபுட்டெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ப வச்சு வந்துக்கிறாங்க. புரியுதா? கடைசியில் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு உடன்படிக்கை பண்றான். ஒரே ஒரு காரியம் கர்த்தரை கேட்காமல், கர்த்தருடைய வாக்கை கேட்காமல். தயவு செஞ்சு யார் என்ன பேசினாலும் சரி கர்த்தருடைய வாக்கை கேள்வி, கர்த்தருடைய வாக்கை கேள்வி அப்படியே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு சபையில இன்னைக்கு இத்தனை கலவரங்கள் பிரச்சனைகள் என்ன காரணம்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிடிக்கல பிரச்சனைனா இசட் என்ன பண்ணுவான், எக்ஸை பத்தி ஒய்யை போயிட்ட போய் சொல்லுவான், இல்லைன்னா ஒய்யை பத்தி எக்ஸ் கிட்ட சொல்லுவான். கொஞ்சம் நெருப்பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். புரியுதா? இதெல்லாம் தான் நீங்க நடந்துட்டு இருக்குது. எந்த பக்கம் கலவரங்கள் கலவரங்கள் பிரிவினைகள் பிசாசு இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி கர்த்தர்கிட்ட நிதானி, கர்த்தருடைய வாக்கை கேளுங்க. கர்த்தருடைய வாக்கை கேளாதனால அந்த இடத்துல யோசுவா விழுந்து போறான், அந்த விஷயத்துல தோத்து போறான். ஜாக்கிரதையா இருக்கு. புரியுதா? அடுத்தது ஆவியில விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையா இருக்கு. கீரை நினைச்சிட்டு போய் தயவு செஞ்சு பேய் கொம்பட்டிக்காயெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நான்லாம் எத்தனையோ உபதேசங்கள் சிக்கிருக்கேன். அதெல்லாம் ஆண்டவருக்குள்ள நடத்தப்பட்டு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்புன்னு ஒன்னையும் ஆவிக்குள்ள உணர்ந்து கத்த இருமையா ஒவ்வொன்றுகிட்ட வெளியே கொண்டு வந்தார். அதனால பேய் கொம்பட்டிக்காயை தயவு செஞ்சு சாப்பிடணும். புரிஞ்சுதான்? நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம நிலைத்து நிற்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபை. எல்லா 10 பேரும் நித்திரையா இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் ஆயத்தப்படுன்னு ஒரு எச்சரிக்கையின் சத்தம் வரலன்னா 10 பேரும் அவங்கள போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா 5 பேர் போனதுக்கு காரணமே அந்த எச்சரிக்கை சத்தம். கர்த்தர் கிருபையா இன்னைக்கு எச்சரிக்கை சத்தத்தை நம்ம கொடுக்குறாரு. அது அவருடைய அன்பு. இதை பயன்படுத்தி சரவணம் உங்களை வாழ்த்து அப்பா எவ்வளவு தகுதியற்ற எங்களை தாயின் தற்போது உருவாக்குவதற்கு
நீதிமானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிற யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவங்க பந்தங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியை விழிப்புணர்வோடு கிறிஸ்துவின் சுபாவங்களுக்குள் எங்களை வழிநடத்துவப்பா. அவருடைய சாயலாக எங்களை மாற்றி எங்களின் நற்கனிகள் பெருகத்தக்கதாக எங்கள் வழிநடத்தும். திருச்சபையில் நாங்கள் உங்களுடைய சத்தத்தை நிறைவேற்றி எங்களுக்கு திரும்ப பார்க்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற பாபிலோனுக்கு மத்தியிலே உங்களுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்து உங்களுடைய ராஜ்யத்தில் உன்னோடு கூட வந்து வாசம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் திரும்ப பாராட்ட வேண்டும். அதை இயேசுவின் நாமத்தில்